ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கு இந்த வீடியோவில் ஆஃப்லைன் ப்ராங்கே டியோவாக போய் பண்ண என்ன அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் த கேம். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. எந்த கண்ணையும் நம்ம எடுக்கக்கூடாது, அதான் ரூல்ஸு. அப்படியே சில மாதிரி நிற்கிறது தான் நம்ம ரூல்ஸு. நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவரும் நம்ம நண்பர் தான். அவர் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அது வேணாம், விட்டுருங்க. ஸோ இப்போ அதுவாகவே ஒரு கன்று கொடுத்துருச்சு. அமைதியாக தான் நிற்கணும், எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை காய்ஸ், இந்த ஃப்ரீ ஃபயரே போட்டு போட்டு எனக்கும் லைட்டாக அழுத்து போன மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு கேம் பண்ணலாமான்னு சொல்லுங்கள், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். பழைய மாதிரி இல்லை காய்ஸ், லைட்டாக உடம்பு சரியில்லை, அதனால தான் எந்த ஒரு காமெடியாகவும் எதுவுமே பேச முடியல. ஆனால் கண்டிப்பாக நானும் ஒரு கம்பேக் கொடுப்பேன். இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் காய்ஸ், ஒரு 1000 வியூஸ் ஆச்சு இதுக்கு கொடுங்க காய்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். அதுக்கெலாம் நீங்கள் ஒரு லைக் பண்ணால் போதும். நான் உங்கள்கிட்ட காசாக கேட்டேன், ஒரு லைக் தானே கேட்டேன், ஜஸ்ட் ஒரு செகண்டில் பண்ணிடலாமே நீங்கள். சரி, நெக்ஸ்ட்டு நான் வந்து ரோப்ளாக்ஸில் இந்த ஏதாச்சும் ஒன்று போடலான்னு இருக்கேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேமை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இல்லை, ஜெயிச்சதுக்கப்புறமா நம்ம மற்ற கேமை பற்றி பேசலாம். நம்ம நண்பர் பக்காவாக ஆக்டிங் கொடுத்துட்ருக்காரு, பக்கத்தில் நின்றுட்டு இந்த வீடியோ கோஆப்ரேட் பண்ணது அவர் தான் காய்ஸ். கரெக்டாக நான் வீடியோ எடுக்கலான்னு கூப்பிட்டேன், உடனே எல்லாத்துக்குமே வந்துட்டார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ. இந்த எப்படியாச்சும் ஜெயிச்சிருந்தோம் ப்ரோ. இதில் ஜஸ்ட்டு கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்கள். 4வது ரவுண்டு ஆகட்டும் காய்ஸ். இவனுங்களை அடிக்கிற அடியில் சும்மா தெறிக்க விடுறோம். பழைய மாதிரி கம்பேக்கெல்லாம் கொடுக்க முடியல, சாரி. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ரோப்ளாக்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபன்னி கேம் பிளே வரும், அதை பார்த்து நீங்கள் சிரிக்க தான் போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் அவங்க சப்போர்ட்டை கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, அது நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஆனால் இன்னமும் நம்ம சேனல் வளர்ந்துட்டு தான் இருக்கணும், நிறைய பேர்த்துக்கு நம்ம பேர் தெரியணும்ல. கூடிய சீக்கிரமே நம்ம சேனலோடைய பேரை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம காமெடியாக இருக்குது, ஒரு அளவுக்காச்சும் சேஞ்ச் பண்ணிடணும். கொஞ்சம் ஒரு ஓவராக தான் இருக்குமோ. அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம், தெறிக்க விடுறோம். இந்த மேட்ச் வரட்டும், சும்மா நெருப்பு மாதிரி அடிக்கிறோம். விடக்கூடாது ப்ரோ, விடவே கூடாது. 4 ரவுண்டு ஆகிடுச்சு, இந்த மேட்ச் அடிக்கிறோம், தெறிக்க விடுறோம். லைட்டாக ரெக்கார்டு தெரியாமல் கட் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், இந்த ஃபைனல் ரவுண்டு காய்ஸ். இதுக்காக தான் காத்துன்னு இருந்தேன், ஆனால் தோத்தா அசிங்கமாக போயிடும். யாரையுமே காணும். ரைட்டு, அதே இடத்துல திருப்பி ஃப்ளாஷ் பீஸை போகிறேன்டா. சரி, யாருமே மாட்டல. மாட்டுவாங்க, மாட்டாமல் எங்கே போயிட போகிறாங்க. எவ்வளோ நேரம் தான் இந்த இடத்துல நிற்கிறதுன்னு தெரியலையே. வந்துட்டானுங்க. போடு. என்னோட அது நான் அடிச்சா மட்டும் அடிய உள்ளத. நம்மகிட்ட வேற இந்த மாதிரி த்ரோபிள்ஸ் எதுவுமே கிடையாது, காலி பண்ணிட்டேன். மாட்டிக்கிட்டான். யாஸ், மாட்டிக்கினான். மேட்ச் எப்படியா ஜெயிச்சிடணுங்க. எஸ், எங்கயா யாருமே இல்லை, ஒருத்தன் தான் காய்ஸ். எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். இந்த ரவுண்டே கிடையாது மேட்சை. ஆனால் அடுத்த கேம் ஏதாச்சும் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம். ஓ எஸ், ஜெயிச்சாச்சு. போடு, ட்ரிக்கிட்ட வணக்கம். கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்தாலும் அடுத்த கேம் பிளேல தான் கம்பேக் கொடுக்க முடியும். ஏன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சு. நம்ம பேசாம அவரையும் பேச சொல்லியிருக்கணுமோ. நான் ஒருத்த கமெண்ட்ரி கொடுக்குறது அவ்வளோ நல்லா இல்லைல்ல, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கணும். ஐயோ போச்சா ப்ரோ, உன்னை நம்பி தான் ப்ரோ இருக்கேன், அடிச்சிரு ப்ரோ, உன்னை நம்பி தான் ப்ரோ இருக்கேன், எப்படியாச்சும் ஜெயிச்சிரு.
வென்று வா வென்று. சூப்பர் ப்ரோ, இந்த மேட்ச் அடிக்கிறோம். நம்ம தான் எப்பவும். காட்சி தேய்க்கிறோம் guys. இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடப்பட்டேன் தெரியுமா? ஆனா என் தலைவன் ஜிராயாவும் மாஸ் தான். கக்காஷி த ஜிராயா டியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி ரோப்ளாக்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன கேம் பிளே போடுறதுன்னு தான் தெரியல. நீங்க இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதை மட்டும் பண்ணுங்க. உங்ககிட்ட காசா கேட்டேன். இந்த மேட்ச் கொஞ்சம் பொறுமையா தான் ஆடி ஆகணும். ஏன்னா அவனுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா நான் விட போறது கிடையாது. நம்பிக்கை விடா முயற்சி. போர் அடிக்குதுன்னு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சேஃப்டிக்கு ஒரு ஸ்பைடரை போட்டு விட்டோம். இனிமே போர் அடிக்க கிளம்பிட்டாரு. என்ன அவனுங்க ஆஃப்லைன் போயிட்டானுங்களா என்ன? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. பரவாயில்ல, ஒருத்த ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன். ஆனா இன்னொருத்த இருக்கா காய்ஸ். அவனை நம்ம தான் கில் எடுக்கணும். மாட்டிக்கோ. ஷிட். and then just one goal away. அவ்வளவுதான் guys, ஜோன்லயே மாட்டிக்கிட்டான் ஆரப்பைய. அவ்வளவுதான் வின்னு. தப்பிச்சிட்டான்டா. கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ் பீஸ போடுறான். சரி, கரெக்டா படல. இருந்தாலும் அவனுக்கு ஹெல்த் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான் guys, ஃபிளாஷ் பீஸ்ல தலைவன் காலி ஆயிட்டான். அவ்வளவுதான், இந்த மேட்ச் நம்ம தான் வின்னு. எழுதி வச்சுக்கோங்க. அது ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண கத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, இந்த எடிட்டிங் பண்றது. என்ன ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற, ரொம்ப நாள்னு சொல்லக்கூடாது, ரொம்ப வாரங்கள் ரொம்ப மாசங்கள்னு சொல்லணும். இவன் ஆஃப்லைன் தான் guys, இவன் ஒரு வெத்து வேட்டு. ஆனா இந்த சேலஞ்சர் நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல, ஏன்னா அவனுங்க ஆஃப்லைன் போயிட்டானுங்க. ஆனா அடுத்தது வந்து கன்ஃபார்ம் ரோப்ளாக்ஸ் தான் guys. அதுல நம்ம தனியா தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடணும். அதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் தேடிக்கலாம். இந்த வாட்டியாச்சு கம்பேக் கொடுத்தாச்சு guys. அவ்வளவுதான், சேலஞ்ச் வாஸ் கம்ப்ளீட்டட். முடிஞ்சு போச்சு. போன வாட்டி விட்டதை நம்ம இந்த வாட்டி பிடிச்சிட்டோம். எஸ். எந்த கன் எடுக்கிறதுன்னு தெரியலையே. MP40 அது ஒண்ணு போதும் guys. இது ஒண்ணு போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. போறோம், மண்டை மேல 2 ஷாட்டை வைக்கிறோம், தட்டி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். எஸ். புலிஷ். ஆன்லைன் வந்துட்டானா? இல்லையே, ஒருத்தன் தானே. ஷூயூ ப்ரோ, செம்ம டேமேஜ் ப்ரோ. அடிச்சாச்சு. அவ்வளோதான் guys, இந்த ஃபைனலி த சேலஞ்ச் வாஸ் கம்ப்ளீட்டட். முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே guys, அடுத்த வாட்டி நம்ம ரோப்ளாக்ஸ் கேம் பிளேல பார்க்கலாம். இந்த கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சின்ன சேனலில் உங்கள் பொண்ணான கைக்கு வந்து சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க. சரி, ஓகே guys.